வணக்கம். திருமந்திரா தொடரில் இன்று அறம் செய்வான் திறன் என்ற தலைப்பில் வரக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பாடலை மந்திரத்தை பார்க்க போகிறோம். தர்மம் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முற்படுகிறார் திருமூலர். தர்மம் செய்ய வேண்டும், ஏனென்றால் தர்மம் செய்ய கர்மம் போய்விடும். அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் இருக்கு இல்லையா? தர்மம் செய்யாமல் இருப்பது மாபெரும் தவறு, பிறவி பிழை. அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது தர்மம் செய்ய நினைப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வழிகாட்டு முறை அப்படின்னு திருமூலர் கருதி தான் இந்த பாட்டை வச்சிருக்கிறார். தர்மம் செய்யறது ரொம்ப எளிமையானதுன்னு அவர் சொல்றார். யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவார்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எப்படியா தர்மம் செய்யணும்? யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, தினந்தோறும் ஏதேனும் ஒரு பச்சிலையை பறித்து அது இறைவனுடைய காலடியில் போட்டு இறைவனை வணங்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இதை செய்ய முடியுமா, முடியாதா? சிவபெருமானுக்கு வில்வ இலை, விநாயகருக்கு அருகம்புல், நாராயணனுக்கு துளசி. இதை நாம் பறித்து அல்லது நம் வீட்டிலேயே வளர்த்து இறைவனுக்கு போட்டு வணங்குவது சாலச் சிறந்தது, பிறவி பயன், பிறவி தொழில் என்கிறார் திருமூலர். அதான் யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சிவனுக்கு வில்வ இலையை சாத்துகிறோம். வில்வ இலை மருத்துவ குணங்கள் நிறைந்தது. தினம் ஒரு வில்வ இலை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சரியாக இருக்கும், கட்டுப்படுத்தப்படும். அதற்காகத்தான் சிவனுக்கு அந்த வில்வ இலை சாத்தப்பட்டு சிவன் அருளுடன் பிரசாதமாக வழங்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அதை எடுத்து வைத்துக்கொண்டு தினந்தோறும் ஒரு இலையை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதியிலிருந்து குணமாகலாம். யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. பெருமாளுக்கு துளசி பிடித்தமான பச்சிலை. பெருமாளுக்கு சாத்தப்பட்ட துளசியை அருட்பிரசாதமாக பெற்று ஒரு சிறு அளவு நாம் தினந்தோறும் உண்டு வந்தோமேயானால் சளித்தொல்லை, இருமல் தொல்லைகளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். விநாயகருக்கு அருகம்புல், விநாயகருக்கு சாத்திய அருகம்புல்லை நாம் சாப்பிட்டு வந்தால் வயிறு சுத்தமடையும். எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று பாருங்கள். ஆனால் யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. உன் அருகில் எந்த கோயில் இருக்கிறதோ, அங்கு எந்த தெய்வம் இருக்கிறதோ அவருக்கு பிடித்த இலையை அவருக்கு போடு, காலடியில் போடு, பிரசாதமாக பெற்று வாயில் போடு. யாவார்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு உன்னால் முடிந்த அளவு பசியோடு வரும் பசுக்களுக்கு, ஆணிரைகளுக்கு தண்ணீரும் சாப்பாடும் போடுங்கள். பசுக்கள் உங்க வீட்டு முன்னால தண்ணி தாகத்தோட வந்து உங்களை ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்குமேயானால் அதற்கு ஏதோ தேவை என்று அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் வைக்க வேண்டும். உங்களிடம் பழம் இருந்தால் பழம் கொடுக்க வேண்டும். உங்களால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். பசு மட்டுமல்ல, எல்லா நாற்கால் பிராணிகளும் உங்கள் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தால் அது ஏதோ ஒன்றை உங்களிடம் எதிர்பார்க்கிறது என்று அர்த்தம். அதற்கு உணவிட வேண்டும். யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பிறர் தேவையறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா என்று கண்ணதாசன் அதைத்தான் சொல்கிறார். அதுக்கு கேட்க முடியுமா நாலு கால் பிராணிக்கு?
அம்மா சோறு போடு என்று கேட்குமா? அம்மா தண்ணி குடு என்று கேட்குமா? அது வந்து நம் இல்லத்தை பார்த்து தயங்கி நிற்கிறது, மேலும் கீழும் பார்க்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ தேவை என்று பொருள் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அந்த பசுவுக்கும் நாலுகால் பிராணிகளுக்கும் தண்ணீரும் உணவும் கொடுக்க வேண்டும். அது நம்மளுடைய பிறவியினுடைய கடன். அதான் யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நேத்தே சொன்ன மாதிரி பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின், வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன் மின். இதுக்கு முந்தைய திருமணத்துல சொல்லியிருக்கு. அதான் யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடுக்கு முன்னால அக்கம் பக்கம் பார்த்து சாப்பிடு. யாரேனும் பசியில் வருந்திக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு கொடுத்து சாப்பிடு. அதான் யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின். அளவுக்கு அதிகமாக வைத்துக்கொண்டு சாப்பிட முடியாத அளவுக்கு வைத்துக்கொண்டு அதை சேர்த்து வைக்காதே. உணவுக்கு தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொடுத்து சாப்பிடு. நீ சாப்பிட்டது போக மீதம் இருந்தால் அது நன்றாக இருக்கும் போதே எல்லோருக்கும் தானம் செய்துவிடு. அதான் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போட்டன் மின், வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன் மின். வேக வேகமா சாப்பிடாத, அர்த்தம் வந்து புடுங்கிடுவானேன்னு சொல்லி வேக வேகமா சாப்பிடாத. யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது பிறருக்கு கொடுத்து சாப்பிடு. எது இருந்தாலும் சரி. அற்புதமான ஒரு அரிய நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது அதியமானுக்கு. அதை தானாக சாப்பிடாமல் அவைக்கு கொடுத்தான். நான் வாழ்ந்தால் என்ன பயன், நீ வாழ்ந்தால் தமிழ் உலகம் தலை நிமிர்ந்து நிற்கும், அவ்வையே நீயே சாப்பிடு என்று கொடுத்தான். ஆனா யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவார்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இது எதுவுமே செய்ய முடியலையா? உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக பேசு, இனிமையாக பேசு. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீச்சொற்களை பேசாதே. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என்று இன்னாத சொற்களை பேசாதே, இனிய சொற்களை பேசு. யாவார்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. வீட்டில் உள்ளவர்களிடம் அன்பாக பேசி பழகுங்கள், ஆறுதலாக பேசி பழகுங்கள். அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் அன்பாக பேசி பழகுங்கள், ஆதரவாக பேசி பழகுங்கள். எதையுமே அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அன்பால் எதையுமே சாதிக்கலாம். அன்பால் உலகத்தை வெல்லலாம், அன்பால் அகிலத்தை வெல்லலாம். அன்பால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் மகாத்மா காந்தியடிகள். ஆயுதம் தூக்கியா வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அன்பால் ஆங்கிலேயனை வளைத்து மண்டியிட வைத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். யாவார்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இதான் வாழ வேண்டிய நெறிமுறையாக திருமந்திரம் அறம் செய்வான் திறன் என்ற தலைப்புல இந்த பாடல் வருகிறது. அது முக்கியமான பாடல், நீங்க அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று இதை சொல்கிறேன். நீங்க படிச்சா மட்டும் போதாது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாமே இந்த திருமந்திரத்தை கொண்டு சேருங்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பியல்புகளை எடுத்து எம்புவதற்காகவே இந்த சேனலை வைத்துக்கொண்டு 1200 வீடியோக்களுக்கு மேல போட்டுக்கொண்டு வருகிறேன். அது எல்லோருக்கும், அதிகமான நண்பர்களுக்கு பயனடைக்குமாறு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படியுங்கள். இந்த திருமந்திரத்தை தேடி சென்று நீங்களாவே படிப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் இந்த அவசர உலகத்தில் என்றுதான் நான் படித்து தெரிந்து வைத்ததை உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறேன். அப்ப இன்றைய திருமந்திரம் என்ன சொல்கிறது? யாவார்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவார்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இந்த திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்து ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.